சென்னையில் ஓடும் பேருந்தில் கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்து படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் சிறப்பு விரைவு நீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்கியது. தீர்ப்பு விவரங்களையும் அரசு தரப்பு, எதிர்த்தரப்பு மற்றும் பொதுமக்கள் தரப்பு கருத்துக்களையும் இப்போது பார்க்கலாம். டெல்லியில் உள்ள சாகேத் சிறப்பு நீதிமன்றம் இன்று காலை முதலே பரபரப்பாக காணப்பட்டது. கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்ட வழக்கின் தீர்ப்பை அறிய ஏராளமானோர் நீதிமன்றத்திற்கு வெளியே குழுமியிருந்தனர். நண்பகல் 12:20 மணி அளவில் நீதிபதி யோகேஷ் கண்ணா தீர்ப்பை வாசிக்க ஆரம்பித்தார். கைதான அக்ஷய் குமார் சிங், வினய் சர்மா, பவன் குப்தா, முகேஷ் சிங் ஆகிய 4வரும் குற்றவாளிகள் என்று நீதிபதி தீர்ப்பளித்தார். கொலை முயற்சி, பாலியல் வன்கொடுமை, தடயங்களை அழித்தல் உள்ளிட்ட 13 பிரிவுகளிலும் அவர்கள் மீதான குற்றங்கள் நிரூபணம் ஆகியிருப்பதாக நீதிபதி தெரிவித்தார். வழக்குரைஞர்களின் விவாதத்திற்கு பின் தண்டனை விவரம் நாளை அறிவிக்கப்படும் என்று நீதிபதி அறிவித்தார். चारों एक्यूज को सभी सेक्शन में जो चार्ज के समय फ्रेम की गई थी उन सभी में जज साहब ने दोषी माना है, उनको अपराधी माना है इसमें। अब उसके लिए कल 11 बजे सेंटेंस पर आर्गूमेंट होगी। इस विषय पर आर्गूमेंट होगी कि दोषी तो सिद्ध हुए हैं अदालत के माननीय अदालत के आदेश के मुताबिक। अब उसमें 11 तारीख को कल 11 बजे सेंटेंस पर आर्गूमेंट होगी, जिससे ये पता चल सके कि इस एक्यूज को कितनी सजा और कैसी सजा दी जाए। வழக்கு விசாரணை நேர்மையாக நடைபெற்றதாகவும் விசாரணை குறித்து எந்தவொரு குறையும் கூற முடியாது என்றும் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தரப்பு வழக்கறிஞர்கள் தெரிவித்துள்ளனர். இருப்பினும் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு கருணை காட்ட வலியுறுத்தி உயர்நீதிமன்றத்தில் முறையிடப் போவதாகவும் அவர்கள் கூறியுள்ளனர். We don't have any complaint against the judge. We have a very fair trial in this regard. We have a very wonderful judge. As regard the grievance is concerned about the, we will have to challenge in the High Court. High Court में आप मतलब इसको challenge करने जा रहे हैं? Yes. क्या ground? மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட வழக்கில் குற்றவாளிகளுள் ஒருவர் சிறையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். மற்றொருவர் சிறார் என்பதால் அவருக்கு சிறார் நீதிமன்றத்தில் விசாரணை நடத்தப்பட்டு 3 ஆண்டு சிறை தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. தீர்ப்பு வழங்கிய டெல்லி விரைவு நீதிமன்றம் முன்பு மகளிர் அமைப்புகள், சமூக ஆர்வலர்கள் உட்பட பல்வேறு தரப்பினரும் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். சிறுவன் உள்ளிட்ட 5 பேரையும் தூக்கிலிட வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தினர். தங்களது கோரிக்கையை வெளிப்படுத்தும் வகையில் கருப்பு துணியால் முகத்தை மூடிய 5 பேரை தூக்கிலிடுவது போன்று அவர்கள் நடித்து காட்டினர். குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்கினால்தான் எதிர்காலத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறையும் என்று போராட்டக்காரர்கள் தெரிவித்தனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு. பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களில் ஈடுபடுபவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்பதில் பெரும்பாலானவர்கள் ஒருமித்த கருத்துடையவர்களாகவே உள்ளனர். அதே சமயம் மரண தண்டனை மூலம் குற்றங்களை குறைத்துவிட முடியாது என்ற கருத்தும் எழுந்துள்ளது. பெரிய ரேப் கேஸ் அப்படின்றதுனால ஃபர்ஸ்ட் இதுக்கு ஆயுள் தண்டனை கொடுக்கறதே என்னை பொறுத்த வரைக்கும் ஓகேன்னு தோணுது. ஹேங்கிங் தேவையில்லை. ஐ எம் அகேன்ஸ்ட் டெத் பெனல்ட்டி. அதாவது டெத் இப்போ அரசாங்கம் கொடுத்தாலும் சரி, ஒரு இண்டிவிஜுவல் அவங்க மர்டர் பண்ணியிருந்தாலும் சரி, இட்ஸ் பெயின்ஃபுல், இட்ஸ் மர்சிலஸ் அண்ட் இட்ஸ் இன் மை ஒப்பீனியன் இட் இஸ் ஆன்டி சோஷியல். நிச்சயமாக இந்த மாதிரியான ஒரு கொடும் குற்றம் புரிந்த இந்த குற்றவாளிகளுக்கு தூக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த நாட்டில் உள்ள அந்த ஒட்டுமொத்தமான பெண் சமுதாயத்தினுடைய கோரிக்கையா இருக்க முடியும். அதிகபட்ச தண்டனை இவர்களுக்கு கொடுத்தால் மட்டுமே அவர்களுக்கு அவர்களுக்கு மட்டுமல்லாது அந்த சமுதாயத்திற்கும் அடுத்து பெண்கள் மேல இது மாதிரியான ஒரு சின்ன சின்ன விஷயங்களோ அல்லது சின்ன சின்ன நடவடிக்கைகளோ ஏற்படாமல் இருப்பதற்கு ஒரு தடுப்பாகவும் அமையும் நினைக்கிறேன். வர்மா கமிட்டியில் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்கான நிறைய சஜஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. இந்த தீர்ப்பு வருவதற்கு முன்னாகவே அந்த சஜஷன்லாம் இம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா ஒரு சில விஷயங்கள் தான் இம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க. அட்லீஸ்ட் இந்த தீர்ப்பு வந்த பிறகு அது பெண்கள் பாதுகாப்பு குறித்த அங்கே கொடுக்கப்பட்ட சஜஷன்ஸ் எல்லாம் அரசாங்கம், மத்திய அரசாங்கம் நிறைவேற்றுன்றது நாங்கள் எல்லாமே எதிர்பார்க்கிறோம். தூக்கு தண்டனை கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்னு ஐ வாஸ் ஃபார் கேபிட்டல் பனிஷ்மெண்ட். ஆனால் அதுக்கப்புறமா அது ஒரு நிமிஷ வலி. அது அவ்வளோ பெரிய தப்பு பண்ணவங்களுக்கு நிச்சயமாக பத்தாதுன்னு நான் நினைக்கிறேன். ஒரு பொண்ணு 4 பேருன்னும் போது ஒரு மிருகத்தனமான ஒரு விஷயம். அதை பண்ணவங்களுக்கு அந்த தண்டனை நிச்சயமாக பத்தாது. ஆயுள் தண்டனை, அதுவும் ஆயுள் தண்டனையோ எவ்வளோ கொடுமையாக அவங்களால அனுபவிக்க முடியுமோ அவ்வளோ கொடுமையாக கொடுக்கணும். குற்றத்தினுடைய தன்மைக்கு எந்த அளவு கடுமையான தண்டனையோ அந்த மாதிரி தண்டனை வழங்கப்படணும். இதில் மக்களுடைய கோபம், ஒரு சமுதாய கோபம் இந்த வழக்கில் குவிக்கப்பட்டிருக்கு. எல்லாருமே இதை எதிர்பார்க்குறாங்க. அப்போ அவர்களுக்கு ஒரு ஏமாற்றத்தையும் இந்த தண்டனைகள் கொடுத்து விடக்கூடாது.
டெல்லியில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் சிறார் குற்றவாளிக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்பட்ட நிலையில் மற்ற 4 பேரும் குற்றவாளிகள் என டெல்லி விரைவு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. அவர்கள் 4 பேருக்கும் அளிக்கப்படவுள்ள தண்டனை குறித்து நாளை அறிவிக்கப்படும் என்றும் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. டெல்லி மாணவிக்கு நேர்ந்த கொடுமை மற்றும் தற்போதைய தீர்ப்பு வரை நடந்த நிகழ்வுகளை இப்போது பார்க்கலாம். பணியிடை பயிற்சிக்காக டெல்லி சென்ற 23 வயது பிசியோதெரபி மாணவி கடந்த ஆண்டு டிசம்பர் 16ஆம் தேதி இரவு தனது ஆண் நண்பருடன் பேருந்தில் சென்றபோது பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டார். டிசம்பர் 17ஆம் தேதி இந்த சம்பவம் தொடர்பாக 4 பேர் கைது செய்யப்பட்டனர். டிசம்பர் 20ஆம் தேதி பீகாரில் பதுங்கி இருந்த 5வது குற்றவாளி தாகூர் கைது செய்யப்பட்டார். டிசம்பர் 21ஆம் தேதி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு சப்தர்ஜங் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த மாணவி நீதிபதியிடம் வாக்குமூலம் அளித்தார். டிசம்பர் 22ஆம் தேதி குற்றத்தில் தொடர்புடைய 6வது குற்றவாளி கைது செய்யப்பட்டார். மாணவியின் உடல்நிலை மோசமானதை அடுத்து உயர் சிகிச்சைக்காக டிசம்பர் 26ஆம் தேதி இரவு சிங்கப்பூர் மவுண்ட் எலிசபெத் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். 28ஆம் தேதி பாதிக்கப்பட்ட மாணவியின் முக்கிய உடல் உறுப்புகள் செயல்படாமல் போயின. அதற்கு அடுத்த நாள், அதாவது டிசம்பர் 29ஆம் தேதி சிகிச்சை பலனின்றி மாணவி சிங்கப்பூர் மருத்துவமனையில் உயிரிழந்தார். பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளை தடுக்க புதிய சட்டம் ஒன்றை இயற்றி அதற்கு தனது மகளின் பெயரை சூட்ட வேண்டும் என உயிரிழந்த மாணவியின் தந்தை கடந்த ஜனவரி 3ஆம் தேதி மத்திய அரசிற்கு கோரிக்கை வைத்தார். இதற்கிடையில் நீதிமன்றத்தில் அனைத்து குற்றவாளிகளும் பிப்ரவரி 2ஆம் தேதி ஆஜர்படுத்தப்பட்டனர். மேலும் மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை நடந்தபோது அந்த பகுதியில் பணியில் இருந்த காவல்துறை அதிகாரிகள் உட்பட 7 பேர் மார்ச் 5ஆம் தேதி பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். மேலும் கருப்பு கண்ணாடியுடன் வலம் வந்த பேருந்து மீது நடவடிக்கை எடுக்க தவறிய போக்குவரத்து ஆணையத்தின் உதவி செயலாளரும் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். மேலும் இந்த குற்றத்தில் முக்கிய குற்றவாளியான பேருந்தின் ஓட்டுநர் ராம்சிங் மார்ச் மாதம் 11ஆம் தேதி திகார் சிறையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். ஓய்வு பெற்ற நீதிபதி வர்மா கமிட்டியின் பரிந்துரைகளின் அடிப்படையில் இந்திய குற்றவியல் அவசர சட்ட திருத்தம் மக்களவையில் மார்ச் 19ஆம் தேதியும் மாநிலங்களவையில் மார்ச் 21ஆம் தேதியும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்த திருத்தத்தை ஏப்ரல் 2ஆம் தேதி குடியரசுத் தலைவரும் ஏற்றுக்கொண்டதால் சட்டம் புதிய திருத்தங்களுடன் நடைமுறைக்கு வந்தது. இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட இளம் குற்றவாளிக்கு ஆகஸ்ட் 31ஆம் தேதி 3 ஆண்டு சிறை தண்டனை வழங்கி உத்தரவிடப்பட்டது. விசாரணை முடிவடைந்த நிலையில் குற்றம் சாட்டப்பட்ட 4 பேரும் குற்றவாளிகள் என டெல்லி விரைவு நீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்துள்ளது. புதிய தலைமுறைக்காக கார்த்திகா. டெல்லி பாலியல் வழக்கில் வழங்கப்படும் தண்டனை மீண்டும் இதுபோன்ற ஒரு சம்பவம் நிகழா வண்ணம் தடுக்கும் வகையில் இருக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இதுகுறித்து மக்கள் சிவில் உரிமை கழகத்தின் தலைவர் பேராசிரியர் சரஸ்வதி நம் செய்தியாளர் ஹசீஃபிடம் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களை இப்போது பார்க்கலாம். இதுவரைக்கும் அந்த குற்ற செயல் நடந்தது தொடங்கி தற்போது தண்டனை உறுதி செய்யப்பட்ட வரை இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? டெல்லி மாணவி நிர்பயா மீது நடந்த கொடுமை உலகளவில் மிகப்பெரிய அதிர்ச்சியையும் அதே சமயத்தில் மிகப்பெரிய அழுத்தத்தையும் ஏற்படுத்திய ஒரு நிகழ்ச்சி. இதை கேட்டு பதறாதவர்கள் யாருமே இல்லை என்ற சூழலில் டிசம்பரில் நடந்த ஒரு நிகழ்ச்சிக்கு இன்றுதான் தீர்ப்பு வந்திருக்கிறது என்றால் எவ்வளவு காலதாமதம் என்று நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். தாமதிக்கப்பட்ட நீதி மறுக்கப்பட்ட நீதிக்கு சமம் என்று சொல்வார்கள். இவ்வளவு தாமதமாக இப்படிப்பட்ட கொடுமைக்கு ஒரு நீதி கிடைக்கிறது என்றால் அது குற்றவாளிகளை ஒரு வகையில் ஊக்குவிப்பதாக அமையும். எனவே எவ்வளவு விரைவில் குற்றங்களுக்கு தீர்வு கிடைக்கிறதோ அவ்வளவு விரைவில் குற்றங்களினுடைய எண்ணிக்கையும் குறையும் என்பதை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். இந்த நேரத்தில் அந்த குற்றவாளிகளுக்கு எது போன்றது ஒரு தண்டனை கிடைக்கணும்னு நீங்கள் விரும்புகிறீங்க? இந்திய தண்டனையியல் சட்டம் எதை உச்சபட்ச தண்டனையாக வைத்திருக்கிறதோ அதில் மரண தண்டனையை தவிர்த்து வேறு எந்த தண்டனையை வேண்டுமானாலும் இந்த குற்றவாளிகளுக்கு கொடுக்கலாம். ஏன் மரண தண்டனை கூடாது? மரண தண்டனை முற்றாக ஒழிக்கப்பட வேண்டும் என்பது உலகளாவிய ஒரு நிலைப்பாடு. அதற்காக மிகப்பெரிய இயக்கங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் மரண தண்டனை கொடுப்பதன் காரணமாக குற்றவாளியினுடைய எண்ணிக்கை குறைகிறது என்றோ அல்லது மரண தண்டனை எடுக்கப்பட்டு விட்டால் குற்றவாளிகளின் எண்ணிக்கை கூடுதல் ஆகும் என்றோ எந்த ஒரு புள்ளி விவரமும் கூறவில்லை. எனவே குற்றம் செய்தவர்களுக்கு அவர்கள் திருந்துவதற்கான ஒரு வாய்ப்பு அளிப்பதற்காக எவ்வளவு காலம் சிறையில் வைத்து அவர்களை சீர்திருத்த முடியுமோ அதற்கு ஏற்ற வண்ணம் சிறை தண்டனை கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடாக இருக்குது.
இந்த நேரத்தில் இது போன்ற அதாவது பெண்களுக்கு எதிரான இந்த பாலியல் வன்கொடுமை போன்ற குற்றங்களை வந்து குறைப்பதற்கு அரசு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த சமுதாயத்துடைய கலாச்சாரம் பெண்களுக்கு எதிரான பெண்ணடிமை கலாச்சாரத்தை போற்றி பாதுகாக்கின்ற ஒரு அமைப்பாக இருக்கிறது. பெண்களை போகப் பொருட்களாக, ஆண்களுக்கு அடிமையாக, சம்பளம் கொடுக்காத வேலைக்காரிகளாக பார்க்கின்ற ஒரு பார்வை, பிள்ளை வரும் இயந்திரங்களாக பார்க்கின்ற ஒரு பார்வைதான் இருக்கிறதே தவிர பெண்களை அனைத்து உரிமைகளுக்கும் சொந்தக்காரர்களான மனித பிறவிகள் என்று பார்க்கின்ற ஒரு பார்வை இல்லை. அந்த மனித உரிமை பார்வை இந்த சமுதாயத்துக்கு வர வேண்டும். டெல்லி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதை அடுத்து பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளை தடுக்க மேற்கொள்ள வேண்டிய நடைமுறைகள் தொடர்பாக முடிவு செய்ய உச்சநீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி JS வர்மா தலைமையிலான குழு அமைக்கப்பட்டது. பெண்களுக்கு எதிராக குற்றங்களை தடுக்க தேவையான சட்டங்கள் மற்றும் பெண்களின் பாதுகாப்பு உள்ளிட்டவை குறித்து இந்த குழு ஆய்வு நடத்தியது. அதன் அடிப்படையில் 200 பக்கங்களை உடைய அறிக்கையையும் வர்மா குழு உள்துறை அமைச்சகத்திடம் அளித்தது. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடப்பதற்கு அரசின் செயலின்மையே காரணம் என வர்மா குழு குற்றம் சாட்டியது. மேலும் அரசு, காவல்துறை, பொதுமக்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்புமே இதுபோன்ற சம்பவங்களில் செயலற்று இருப்பது குறித்தும் வர்மா குழு கவலை தெரிவித்தது. மேலும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து வரும் நிலையில் காவல் நிலையங்களில் 25% பெண் காவலர்களை நியமிக்கவும் அந்த குழு வலியுறுத்தியது. மேலும் பாலியல் கொடுமைகளை தடுக்க தற்போதுள்ள சட்டங்களை கடுமையாக்கினால் போதும் என வர்மா குழு கருத்து தெரிவித்திருந்தாலும் அந்த சட்டத்தில் அனைத்து அம்சங்களும் இடம்பெற்றிருக்க வேண்டும் என்பதையும் அந்த குழு உறுதி செய்தது. இதுபோன்ற வழக்குகளில் சிறார் சட்ட வயது வரம்பை குறைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றாலும் பாலியல் வன்கொடுமை போன்ற மிக கொடிய குற்றங்களில் ஈடுபடுவோர் சட்டப்படி சிறுவராக இருந்தால் அவர்களின் வயது வரம்பை குறைக்கலாம் எனவும் பரிந்துரைக்கப்பட்டது. பாலியல் குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை அளிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முற்றிலுமாக நிராகரித்த வர்மா குழு அதுபோன்ற குற்றவாளிகளுக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கலாம் என தெரிவித்தது. பாலியல் குற்றங்களை கையாளுவதில் காவல்துறையினர் போதிய ஆர்வம் காட்டுவதில்லை என சுட்டிக்காட்டிய வர்மா குழு இது தொடர்பான வழக்குகளை முறையாக பதிவு செய்து உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கவும் வலியுறுத்தியது. சிறப்பு காவல் படை போன்றவற்றில் பணியாற்றுபவர்கள் இது போன்ற சம்பவங்களில் ஈடுபட்டால் அவர்களையும் பொதுவான சட்டத்தின் கீழ் மட்டுமே விசாரிக்க வேண்டும் என பரிந்துரைக்கப்பட்டது. மேலும் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கான சிகிச்சை மற்றும் பொது வாகனங்களில் பெண்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் வர்மா குழு வலியுறுத்தியது. முக்கியமாக பாலியல் வன்முறைகளில் சிறுவர்கள் பாதிக்கப்பட்டால் கடுமையாக தண்டனை வழங்க அறிவுறுத்தப்பட்டது. இதுபோன்ற குற்றங்களில் தண்டனை அனுபவித்து வருபவர்களுக்கு எந்த காரணத்தை கொண்டும் மன்னிப்பு வழங்கக்கூடாது என கோரிக்கையும் வைக்கப்பட்டுள்ளது. காவல்துறை உட்பட சட்டத்தை அமல்படுத்தும் அமைப்புகள் அரசியல்வாதிகளின் கருவிகளாக செயல்படக்கூடாது எனவும் வர்மா குழு திட்டவட்டமாக தெரிவித்தது. பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் பல அம்சங்களை வர்மா தலைமையிலான குழு பரிந்துரைத்தது. புதிய தலைமுறைக்காக கார்த்திகா. இந்திய குற்றவியல் சட்டத்தில் மேற்கொள்ள வேண்டிய திருத்தங்கள் குறித்து நீதிபதி JS வர்மா குழு தெரிவித்த பரிந்துரைகளில் 90% பரிந்துரைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன. பல தரப்பிலிருந்து கோரிக்கை விடுக்கப்பட்ட போதிலும் மரண தண்டனை அளிக்கவோ வேதியியல் முறைப்படி ஆண்மை தன்மையை நீக்கவோ வர்மா குழு பரிந்துரைக்கவில்லை. அந்த பரிந்துரைகளின் அடிப்படையில் கொண்டுவரப்பட்ட சட்ட திருத்தம் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதற்கு குடியரசுத் தலைவரும் ஒப்புதல் அளித்துள்ளார். நீதிபதி JS வர்மா குழு பரிந்துரையின் கீழ் மேற்கொள்ளப்பட்டுள்ள சட்ட திருத்தத்தில் பாலியல் வன்கொடுமை குற்றத்தில் முக்கிய மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இதுநாள் வரை பாலியல் வல்லுறவு என்று சொல்லப்பட்ட குற்றம் சட்ட திருத்தத்திற்கு பிறகு பாலியல் தாக்குதல் என்று விரிவாக்கப்பட்டுள்ளது. இந்த பாலியல் தாக்குதல் சாதாரணமானதாக இருந்தால் சம்பந்தப்பட்ட குற்றவாளிக்கு 7 ஆண்டுகள் முதல் ஆயுள் வரை சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதிக்கப்படும். அதுவே குற்றம் பெரியதாக இருந்தால் 10 ஆண்டுகள் முதல் ஆயுள் வரை சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதிக்க புதிய சட்ட திருத்தம் வழிவகை செய்துள்ளது. மேலும் பாலியல் தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர் இறந்துவிட்டாலோ அல்லது கூட்டாக சேர்ந்து குற்றத்தில் ஈடுபட்டாலோ சம்பந்தப்பட்டவர்களுக்கு குறைந்தபட்சமாக 20 ஆண்டுகள் முதல் அதிகபட்சமாக ஆயுள் தண்டனை வரை வழங்கப்படும். மீண்டும் மீண்டும் பாலியல் குற்றத்தில் ஈடுபடும் குற்றவாளிகளுக்கு தூக்கு தண்டனை அளிக்கவும் புதிய சட்டம் வழிவகுக்கிறது. மேலும் அனுமதியின்றி பெண்களை தொடும் குற்றத்திற்கு முன்பு இருந்த அதிகபட்ச 2 வருட சிறை தண்டனை தற்போது பிணையில் வெளியே வர முடியாத 3 வருட சிறை தண்டனையாக மாற்றப்பட்டுள்ளது.
திருத்தப்பட்ட சட்டத்தில் திராவகம் வீசுதல், பாலியல் தொந்தரவு செய்தல், பொது இடங்களில் பெண்களை மானபங்கப்படுத்துதல், பெண்களை கடத்துதல் உள்ளிட்ட குற்றங்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கவும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. ஒருவருக்கு விருப்பம் இல்லாத போது அவரை பின்தொடருதல், மின் அஞ்சல், இணையம் மற்றும் மின்னணு தொலைத்தொடர்பு சாதனங்களை பயன்படுத்தி தொந்தரவு செய்து மன உளைச்சலை ஏற்படுத்தினாலும் அது தண்டிக்கத்தக்க குற்றமாக புதிய சட்டத்தின் கீழ் மாற்றப்பட்டுள்ளது. பாலியல் வன்முறையால் பாதிக்கப்படும் பெண்கள் தரும் புகார்களை பதிவு செய்யாத காவல்துறை அதிகாரிகள் மீது வழக்கு தொடுக்கவும், சிறப்பு படை அல்லது காவல்துறையினர் பணிக்காலத்தில் பாலியல் வன்முறையில் ஈடுபட்டால் அவர்கள் மீதும் குற்றவியல் சட்டத்தின்படி விசாரணை நடத்தவும் வர்மா குழு பரிந்துரைத்திருந்தது. ஆனால் இதுகுறித்து தற்போது இயற்றப்பட்டுள்ள அவசர சட்டத்தில் எதுவும் குறிப்பிடப்படவில்லை. மணவாழ்வில் ஒரு பெண் சந்திக்க நேரும் பாலியல் வன்முறைக்கும் தண்டனை வழங்க இந்த குழு பரிந்துரைத்திருந்தது. ஆனால் இது குறித்தும் புதிய சட்டத்தில் ஏதும் இடம்பெறவில்லை. புதிய தலைமுறைக்காக கார்த்திகா. தேசிய அளவில் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் தொடர்பான வழக்குகளை இப்போது பார்க்கலாம். கடந்த 2009ஆம் ஆண்டு முதல் 2011ஆம் ஆண்டு வரையிலான 3 ஆண்டுகளில் மட்டும் நாடு முழுவதும் சுமார் 68,000 பாலியல் வன்கொடுமை வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இதில் வெறும் 16,000 பேர் மட்டுமே தண்டனை பெற்றுள்ளனர். தேசிய குற்ற ஆவண பதிவகத்தின் ஆவணங்களின்படி 2012ஆம் ஆண்டில் 24,531 பாலியல் வன்கொடுமைகளும், 2011ஆம் ஆண்டில் 24,206 வழக்குகளும் பதிவாகியுள்ளன. இதில் 5,724 பேர் மட்டுமே குற்றம் நிரூபிக்கப்பட்டு தண்டனை பெற்றுள்ளனர். இதேபோன்று 2010ஆம் ஆண்டில் 22,172 பாலியல் வன்கொடுமை வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 5,632 பேர் தண்டனை பெற்றுள்ளனர். 2009ஆம் ஆண்டில் 21,397 வழக்குகளில் 5,316 பேர் தண்டனை பெற்றுள்ளனர். 2009 முதல் 2011 வரையிலான ஆண்டுகளில் நாட்டிலேயே அதிகபட்சமாக மத்திய பிரதேச மாநிலத்தில் 9,539 பாலியல் வன்கொடுமை வழக்குகள் பதிவாகியுள்ளன. இதில் 2,986 பேருக்கு தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இதே காலத்தில் மேற்கு வங்கத்தில் 7,010 பாலியல் வழக்குகள் பதிவாகியுள்ளன. ஆனால் வெறும் 381 பேர் மட்டுமே தண்டனை நிரூபிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர்.